வணக்கம் தோஸ்துகளா, என் யோகா பயிற்சியில் இன்னொரு நாளைக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்னைக்கு சண்டேன்றதால பாலக்காடு பாய்ஸோட வெளியே போயிட்டு ஒரு சிக்கன் பிரியாணி சாப்பிட்டு நான்வெஜ் சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சு. யோகா பண்ணுறதால எனக்கு நான்வெஜ்ஜில் கட் பண்ணி வச்சிட்டாங்க. கோவையில் மழை ஜோராக பெஞ்ச காரணத்தால் வேறு எங்கே சுத்த முடியல. ரிட்டர்ன் டு த பேஸ் தான். உள்ளே வந்தோடனே யோகா பயிற்சி, அதுக்கு முன்னாடி ஒரு டான்ஸ் பயிற்சி. நான் ஆடுவேன், நான் பார்க்குறீங்க, அதெல்லாம் முடியாது. அந்த வீடியோக்கு 5,000 லைக்ஸ் கேட்டேன், வரல. அட்லீஸ்ட் இந்த வீடியோக்கு 2,000 லைக்ஸ் வச்சு பண்ணுவாங்க. மேபி யோசிக்கலாம், அடுத்த வீடியோவில் ஆடலாமா வேணாமான்னு. சரி, டான்ஸ் ஆடுனா போதும். நான் 5th வீக்லேயே இந்த ஆசனாவை நான் ட்ரை பண்ணேன், வரல. அப்போ கேட்டேன் எல்லாருக்கிட்ட கமெண்ட் செக்ஷனில், இந்த ஆசனாவோட பேர் என்னன்னு. யாருக்குமே தெரியல, ஒருத்தரை தவிர. அந்த சிரிசோன்றவங்களுக்கு தான் ஷவுட் அவுட்டு. இப்போ உங்களுக்கு நான் அடுத்த டாக்ஸ் கொடுத்துருக்கேன். இப்போ நான் பண்ண போகிற அடுத்த ஆசனா என்னன்னு நீங்கள் கண்டுபிடிச்சி கமெண்ட் செக்ஷனில் சொன்னீங்களா அடுத்த வீடியோவில் அவங்களுக்கு தான் ஷவுட் அவுட் நான் கொடுப்பேன். இது நான் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறேன், இப்படியே பேலன்ஸ் பண்ணிட்டேன். இருந்தாலும் இந்த கால் நம்ம தலையை தொடணும். இப்போ தான் இது ஸ்டேஜ் 1 இருக்குது. போக போக நல்லா நம்ம பாடி பில்டிங் பாடியை வளைச்சி அதை நான் தொற்றுவேன். எனக்கு ஒரு கான்ஃபிடென்ஸ் வந்துருச்சு. இங்கே நமக்கு ஹெல்ப் பண்ணுறாருல, இவர் பேர் தான் டோலக்பூர் டோலர். இவர்கிட்ட நான் உதவி கேட்கல, இருந்தாலும் அவர் எங்கேயோ இருந்து தம்பிக்கு உதவி பண்ணுவோன்னு சொல்லிட்டு கிட்ட வந்து என் காலை மடக்கி என் கையை மெதிச்சு பண்ணது வரைக்கும் ரொம்ப போதும்னா என்னை ஆளை விடுறா சாமின்னு விட்டாச்சு. நம்ம டோலக்பூர் டோலர் கொடுத்த இன்ஸ்பிரேஷனான மோட்டிவேஷனை கேட்டு நானே தலைக்கீழ நின்றுட்டேன். எல்லாரும் நம்ம கமெண்ட் செக்ஷனில் டோலக்பூர் டோலருக்கு நன்றி தெரிவிச்சுக்கோங்க.